ஓஹோ! இதுக்குதான் ஐபிஎல் ஏலத்துல கோடி கோடியா குடுத்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து தூக்குனீங்களா? இப்பதானே புரியுது உங்களோட கதை. இப்படி வந்து நம்ம சொல்ற மாரி தான், இப்ப நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்த ஐபிஎல் மினி ஏலத்துல மிச்சல் ஸ்டார்க்க வந்து 24,25 கோடி குடுத்து கேகேஆர் வந்து எடுத்தாங்க. இத வந்து பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்கங்க. ஏங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு இம்புட்டு கோடியாங்க குடுத்தீங்க? அவர் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் தான் வந்து பவுலிங் போட போறாரு. அதுக்காண்டி இம்புட்டு கோடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது தான் வந்து புரியுது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஐபிஎல்ல இருந்து ஒரு புது ரூல் ஒண்ணு கொண்டு வர போறாங்கங்க. என்னன்னா ஒரு ஓவர்ல வந்து 2 பவுன்சர்ஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூ ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் T20ல இன்டர்நேஷனல் கேம்லயும் சரி, இந்த மாதிரி ஐபிஎல் மாதிரி லீக்லயும் ஒரு ஓவர்ல வந்து ஒரே ஒரு பவுன்சர் தான் போடணும் அப்படின்றது வந்து இருந்துச்சு. இப்ப 2 பவுன்சர் போடலாம் அப்படின்ற பட்சத்துல இந்த ஒரு விஷயத்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து மிகப்பெரிய வெப்பனா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து பயன்படுத்தி அப்படியே வந்து பேட்ஸ்மேன்ஸை வந்து டாமினேட் வந்து பண்ணுவாங்க. அதனாலதான் இது முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. இப்ப இந்த மாதிரி 2 பவுன்சர்ஸ் வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்னா இனிமேல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து பவுலிங் போடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நிலைமை இருந்துச்சுன்னா ஒரு ஓவர்ல வந்து ஒரு பவுன்சர் தான் போடணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஒரு பவுன்சரை போட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து ஒரு ப்ரெஷரோட வந்து பவுலிங் போடுவாருங்க. எங்க வந்து கொஞ்சம் பால் வந்து தோளுக்கு மேல போயிடுச்சுன்னா கூட நோ பால் வந்து கொடுத்துருவாங்க, அடுத்து ஃப்ரீ ஹிட் ஆயிரும், அதனால காஷியஸா வந்து பவுலிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுலர் வந்து ப்ரெஷரோடயே பவுலிங் போடுவாங்க. ஆனா இப்ப ஒரு ஓவர்ல வந்து 2 பவுன்சர் போடலாம் அப்படின்ற பட்சத்துல ஒரு பவுன்சரை வந்து பவுலர் போட்டாலுமே கூட அதுக்கப்புறம் அவர் ஃப்ரீயா வந்து பவுலிங் போடுவாரு. நம்ம பாட்டுக்கு போடுவோம், அது வந்து தோளுக்கு மேல போச்சுன்னா கூட இன்னொரு பவுன்சரா வந்து கணக்காய்க்கட்டுமே, இனிமேல் நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாம சூப்பரா வந்து பவுலிங் போடுவாங்க. அதனால இந்த ஒரு ரூல் வந்து மிகப்பெரிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா, அதுவும் எஸ்பெஷலி இதை வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து சூப்பரா யூஸ் பண்ணிட்டு வந்து போயிருவாங்க. இப்ப இந்த ரூலை பார்க்கும்போது தான் வந்து புரியுது ஏன் ஒரு சில டீம்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு எக்கச்சக்கமான கோடி கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. உண்மையிலே இந்த மாதிரி புது ரூல் கொண்டு வந்திருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா இந்த ரூல் மூலமா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பவுன்சர்ஸை ரொம்ப அதிகமா விளையாட வந்து பழகிக்குவாங்க. ஏன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் பிச்சர்ஸ்ல மரண மாஸ் காட்டுவாங்க. இதே ஃபாரின் பிச்சர்ஸ்ல வந்து போய் பவுன்சர்ஸ் விளையாடும் போது அதிகமா அவுட் ஆயிட்டு வந்து போயிருவாங்க. ஆனா இப்ப ஐபிஎல்ல வந்து ஒரு ஓவர்ல 2 பவுன்சர்ஸ் அப்படின்ற ரூல் வந்தனால அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பவுன்சர்ஸை வந்து விளையாண்டு விளையாண்டு பழகி அதுக்கு தகுந்தாப்புல ட்ரெயின் ஆகி ஃபாரின்லயும் போய் நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாட வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரூல் வந்தது நல்ல விஷயம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இது மட்டும் இல்லாம T20 பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பேட்டிங்க்கு சாதகமா தான் வந்து அதிகமா வந்து இருக்கும். ஆனா இப்ப ஒரு ஓவருக்கு 2 பவுன்சர் போடலாம் அப்படின்ற பட்சத்துல இனிமேல் வந்து T20ல பவுலர்ஸும் ஆதிக்க செலுத்த வாய்ப்பு இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு T20 வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டா வந்து இருக்கும். ஐபிஎல் வந்து பார்க்கும்போது பேட்டிங்க்கு சாதகமா மட்டும் இல்லாம 2 டீமுமே வந்து பேலன்ஸா வந்து இருக்கும்போது மேட்சஸ் வந்து பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டா வந்து இருக்கும். அதனால இந்த ரூல் வந்து நல்ல ரூல் மாதிரி தாங்க வந்து தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புது ரூலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.